யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்காங்களா? லோன்லியா? நம்மள யாரும் லவ் பண்ண மாட்டேங்காங்களே! ரொம்ப ஒரு மாரி தனிமையில இருக்கிறீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஐ எம் அகிலவேணி, லைஃப் கோச். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல ரிலேஷன்ஷிப்ல மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், லவ்வா இருக்கட்டும், ஒரு ரிலேஷன்ஷிப்ல போகும்போது ஸ்டார்ட்டிங்ல சூப்பரா இருக்கும். போக போக பயங்கரமா இருக்கும். அவங்க நமக்காக என்னன்னாலும் பண்றாங்களே, நம்மள எவ்ளோ தூரம் பண்றாங்களே, அப்படி இப்படின்னு பயங்கரமா இருக்கும். வி ஃபீல் வெரி லவ்ட். அப்புறம் நம்ம கேட்கறதும் மேல்கண்டும் பண்ணுவாங்க எக்ஸ்பெக்டேஷனை மீறி. ஸோ அப்ப என்ன ஆகும் தெரியுமா? நம்ம வந்து அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்போம். அப்புறம் போக 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 ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிப்போம். அந்த டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னம்னா, கம்ப்ளீட்டா நம்ம ரிலேஷன்ஷிப்ல ஒண்ணு மறந்துட்டோம். என்ன அப்படின்னம்னா, வி போத் ஆர் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பிளானட். ஒரு டிஃப்ரெண்ட் கிரகம்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஆண் பெண் இருவரும் வேற வேற. நம்மளுக்கு உண்டான டிஃப்ரென்ஸை நம்ம மறந்துடுவோம். ஜென்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, லேடிஸ் எதுக்கு இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி மறந்து என்ன நினைக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னம்னா, நம்ம லவ் பண்ற மாதிரியே இன்னும் இவங்களும், இப்ப நீங்க when you are giving some love to someone, இவங்களும் அதே மாதிரி என்னை லவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா பண்ணி ஹர்ட்டிங்ஸோட அதுக்கப்புறம் கான்ஃப்ளிக்ட் ஆகி டிஸ்பியூட் பெருசாகி எனக்கு நீ வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறைய ரிலேஷன்ஷிப் எண்ட் ஆகுது. நம்ம டிஃப்ரென்ஸ் என்ன?